ஆமாம். ஸ்ரீலங்கா. இலங்கை. இங்கே என்ன வந்துருக்கீங்க? சுற்றி பார்க்க வந்தேன் அந்த அண்ணையோட. என்ன அண்ணன்? மெதுவாக கூடியண்ணா ஸ்டார்ட் இருந்து போச்சு. சரி பரவாயில்ல. அன்னைக்கு பண்ணுவோம். என்ன பண்ண நீங்கள் அப்படி அன்னையோட நான் இப்போ கோடிமுனை பக்கம் அங்கால் அப்படியே போகிறேன். அன்னையோட நான் இப்போ கோடிமுனை பக்கம் அங்கால் அப்படியே போகிறேன். இப்போ இப்போ அங்கே இதில் இருக்கிறேன். இது என்ன தண்ணி சுற்றி எரிக்கிற இடமா? கழிவுன்னு சுற்றி எரிக்கணும் இல்லையா?
தண்ணி ஒரு சுற்றி எடுத்து சாணம் கிடையாது. அப்போ லேண்டு தண்ணி போகிறதுக்கு கூலர். கூலா தண்ணி ஐஸ் 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 ஃபேக்ட்ரி. சின்ன சின்ன படங்கள் இது வந்து கொண்டே இருக்கு. மீன் அழகாக இருக்கு விற்கணும். இதுக்குள்ள இப்போ போனால் எனக்கு மீன் ஆன அறிவலம். இது துறைமுகத்தின் மற்ற பாதை. இங்கே பாருங்க இந்த வீடுகள் எல்லாம் எப்படி இருக்காது. நல்ல வடிவான நல்ல சின்ன சின்ன வீடுகள். இதெல்லாம் ஒரு ஆக்கள்கிட்ட வீடுகள் ஆனோ. ஆமாம், எனக்கு 4 வீடு இருக்குது. உங்களுக்கு 4 வீடு? ஓ, இதே மாதிரி. ஆமாம், 4னா 2 சின்ன வீடு, 1 ஒரு மாடி. இன்னும் இப்போ நாங்கள் வீடானது ஒரு பெரிய வீடு 2 மாடி. தனிப்பத்தில் வாங்க. இதெல்லாம் பாருங்க வேலை தான் இடம். பிளாட்ஸ் விளையாடி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கிற கிராமப்புறங்கள் வீடுகள். பார்க்க பெரிய நகரம் மாதிரி கிடக்குது. நல்ல வளர்ச்சி நல்லா இருக்குது. வருமானம் வர இடம் எல்லாம் அப்படிதான் இருக்கு. இது அடிப்பாடுங்க 2000 மணி வாங்கி குடிப்பேன். நிப்பாடுங்க. தண்ணி தண்ணி வேலை எவ்வளோ அண்ணா ஒரு இளநி? ஒரு இளநி என்ன விலை? 45 ரூபா. 2 இளநி தாங்க. இவ்வளோ தண்ணியா? இளநி குடிக்கும் 2 வெட்டுங்க. இது நான் கூட ஒரு இளநிங்க. உங்களோட ஒரு இளநிங்க. ஓ, மார்க்கெட் இல்லை இங்கே தானே அப்படிங்கிறது? இல்லை வெளியில் நாங்கள் வாங்குறது. இங்கே உள்ள இங்கே கிடச்சாது எல்லாம் ஒரு பக்கம் போகும். ஓ, இல்லை ஃபீஸ் தானே கேட்குறீங்க. ஃபீஸ் தானே. நான் வெட்டுற கத்தியை பாருங்க அப்படியே தாங்க. கரண்ட் ஏற்றி ஆளு கோப்பில் பண்ணிட்டு எல்லோரும் மீன் பிடிச்சிட்டு போய் கொண்டிருக்கிறேன் பாருங்க. இங்கே நல்ல வெயில் ஏண்ணா, இந்த பக்கம் நல்ல வெயில். இது மழை டைம். மெதுவாக கூடியண்ணா ஸ்டார்ட் இருந்து போச்சு. சரி பரவாயில்ல, அன்னைக்கு பண்ணுவோம். என்ன பண்ண நீங்கள் அப்படி. இது வந்து குளச்சல் இளநி நல்லா இருக்கு. இது பாருங்க நம்ம கடை, பேரே நம்ம கடை. இது பாருங்க இந்த பக்கம் அப்படி இருக்காண்டு. ஏன் வீடுகளுக்கு விலை போட்டு வச்சுக்கிறீங்க? அது காக்கா வீட்டில் போகும். காக்கானா அந்த இது காகம் அந்த அசிங்கமணி போப்போம் தெரியும் இந்த பறவை அது வைக்காம அதுக்கு தான் அந்த மாடு போட்டா வராது. இது என்ன கரை ரோட்டோ? குளச்சல் புராதன நகரம் இருக்குது. என்ன அது? பழைய நகரத்தை தான் அப்படி. சிட்டி இது சிட்டி இப்போ. ஓ, அப்படி தான் வளர்ந்துருக்குது. சிட்டி தான், கிராமம் மாதிரி தெரியல. அங்கே போக போக இல்லை அப்படிதான் தெரியும். இதில் பஸ்ஸுகள் வருதுறாங்க. குளச்சல் இனிஹோ நகர். இது என்ன சேர்ச்சோ? தேவாலயம் பேர். எல்லா தேவாலயம் பார்க்கலாம். எல்லா இடமும் இருக்குது. ஒரு சைடு இதோ ஒரு அன்பெட்டி ஒரு குருசடி உண்டு. இங்கே அப்படி நீங்கள் குருசடின்னு சொல்கிறீங்களே? என்னுடைய பேர் குருசடின்னு சொல்கிறாவியா? சாலை கோயில் நாங்கள்ல சட்டம் சொல்லும்போது பெருசு, சிற்றாலை சின்னது. குச்சாலை. ஓ, குச்சாலைன்னு சொல்கிறாவியா? சிற்றாலை 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 அதாவது சிற்றாலயம்.
சின்ன ஆலயம் சின்னாலே கோடிமுனை. இதுதான் மேலேருந்து பார்த்ததுண்ணே. ஆமாம், இதுதான் வந்து கோடிமுனை. சின்ன இருக்கா இது இது என்ன இன்னொரு சிற்றாலயம். ஆ இதுதான் பெரிய சர்ச்சு, பெரிய சிற்றாலயம். இது மண்டபம். மண்டபமா? ஆமாம், இது சின்னாலே கிடையாது, மண்டபம். இதெல்லாம் அப்படிதான். இது இது இதே அது பெரிய கோவில். கோயில் போய் பார்க்கலாமோ? பார்க்கலாம். போய் பார்ப்போமே. விடுவினமோ? விடுவினமோ? ஒன்றும் சொல்ல மாட்டாரு, யார் எதுவும் சொல்ல மாட்டாரு. எந்த பெரிய சர்ச்? இதே பெரிய சர்ச். இதே சர்ச்சு தான் உட்கூர் பண்ணு. நிழலில் விடுங்க, நிழலில் விடுங்க. இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் பாருங்க, இந்த கோடிமுனைன்னு சொல்லி இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு தேவாலயம், அதாவது சிற்றாலயம்னு சொல்லலாம். இதில் கொடிமரம் அப்படியே பார்த்தீங்களா, இதான் பெரிய சிற்றாலயம். இவன் சிற்றாலயம் பண்ணுறவையாம். இது எத்தனை வருஷம்? வீடியோ எடுக்கு, வீடியோ எடுக்கு. எத்தனை வருஷம் கட்டி இது? கிட்டடியா தானே. பார்ப்போம், உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கும். அது நல்லா வடிவான சர்ச், நல்லா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாண்டா கோயிலுக்கு போகிற நுழைவாயில் எப்படி இருக்குண்டு நல்லா வடிவாக செய்திருக்கீங்க. புதுசாக கட்டினாங்க. பழசு இருந்ததோ? பழசு எவ்வளோ காலம் பழமையான? அதெல்லாம் போயாச்சு, புதுசாக ஒன்று கட்ட அடிச்சு. நல்ல வடிவான வடிவமைப்பு பாருங்க. ஜேசுண்ட வாழ்க்கை வரலாறுலாம் போட்டிருக்கீங்க. மேலேருந்து என்ன செய்ய? மேலேருந்து பார்க்குறதோ? இல்லை இல்லை, பிரார்த்தனை. ஆஹா, இவருக்கு மாதா ஜேசுண்ட சுரூபம் அவங்கள மாதா ஒருத்தரும் இருக்கணும். இதில் என்ன மியூசிக் பாடல் பார்ப்போம். கல்யாணம் வந்து அதுக்கு முன்னே வீடு எடுத்துட்டு வாங்க போகிறான். இப்போ இன்றைக்கு இருக்கும். கல்யாணம் இந்த பழைய கோயில் எங்கள் ஊரில் இருக்குது. கூட பழைய கோயில் எங்கள் ஊரில் இருக்குது. அதாவது அந்த காலத்துல கல் கட்டின கோயில், வெள்ள காலத்துலேயே அப்போ கட்டின கல் கட்டின கோயில் இருக்குன்னா இதெல்லாம். இது புது கோயிலாம். வேலை பார்த்தோம். இப்போ இங்கே எல்லாம் எத்தனை மணிக்கு இப்போ ஃப்ரீயாக வந்து இது நடக்கிற சர்ச்சில்? அந்த திருவிழா டைம் எல்லாம் காலையிலையும் சாயங்காலம் காலமே மீறம் காலையில் மட்டும்தான் இருக்கும். ஆஹா, எல்லா நாளும் காலையில் மட்டும்தான் இருக்கும். ஆஹா, ஒரு 5 மணி. ஆஹா. இது பாருங்க, இதில் என்ன என்ன மண்ணண்ணா இது? இது நான் கடற்கரை மண்ணு தான். கடற்கரை மண் ஒவ்வொரு ஏன்னா ஒரு பெரும்பாக வச்சுக்கணும். தூய நேர்த்தி கண்டம் வாழ்வோம். இது வந்து இது ஒரு இது பண்ண வச்சு எழுதி ஒருத்தரம் வைக்கிறதோ ஒன்று வந்து ஒரு நாளைக்கு இவன் மாதா தானே? மாதா, மாதாண்ட சொருவம் பாருங்க. இதெல்லாம் கட்டினாங்களும் இங்கே வந்து கட்டினவன் இந்தியாக்களும் எல்லாம் வெளியில் உள்ளாங்க. இங்கே உள்ள வெளிநாட்டுக்காரர், வெளியில் உள்ளாங்க, இந்தியா தமிழாக்கள். தமிழ்நாட்டில். ஆனால் மற்றதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆர்டர்லாம் கொடுத்துடுத்து ஒவ்வொன்றுத்தும் ஒரு இது உள்ளாங்குது. எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் இதில் இது பெரிய கோயில், பெரிய கோயிலா? அது பெருசு, இது சின்னது. ஓ, அப்போ இதே பெருசு சின்னண்டா, இதே கூட பெருசு அப்படி இருக்கு வேணா பார்ப்போம். இதே என்ன கதவு வரல? இதே எங்கூட அந்த தேவாலயத்தின் ஒவ்வொரு இது பாருங்க. இவன் இந்த தேவாலயத்தில் எப்படி கதவு வரல செய்து வச்சிருக்கேன். எல்லாம் விட்டுதான். வீடு உள்ளது சித்திரம் தான் இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கோடிமுனையில் இருக்கிற இந்த தேவாலயம் அப்படி இருக்கான்னு சொல்லி நீங்களும் விரும்பினாங்க வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த சர்ச்சையும் பார்த்துட்டு இப்படியே போய்கொண்டிருக்கோம்.
விளையாட்டு வீட்டு கரையிலையும் தென்னை மரம் நிற்கிது பாருங்கோ. என்ன பாட்டு படிக்குது? கல்யாணம் மலையாள பாட்டோ? எல்லா பாட்டும் வரும், கலந்து வருது பாட்டு படிக்குது. அதாவது இங்கே கல்யாண வீடுகள் கூட இதை பார்க்க பாருங்க கூட கொழும்பு மாதிரியே இருக்குது. கொழும்பு தோட்டு போடும் போல அவ்வளோத்துக்கு கட்டுட்டாங்க. எல்லா பக்கமும் மேல் மாடி வீடு தான், நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஆ நான் நிஜம் சாதாரணமாக இருக்கும் என்ன மாதிரியான கட்டப்படியா எல்லாரும் கொடுத்தா கடை தொழிலாம். குளச்சல் பஸ் பாருங்க. இப்படியோ ஒரு கரையால போவோமே பஸ். இந்த வீட்டை பாருங்க, இந்த வீடு எப்படி இருக்குதுண்டு. புது வீடுண்ணா? எல்லாம் புது வீடு தான், எல்லாம் ஒன்று இருக்கு. எல்லாம் இப்போ தான் காட்டிக்கிறேன் வேணா, நல்லா இருக்கு. எனக்கு வாங்க போட்டு எவ்வளோ போகுது இங்கே நீலாம்? ஒரு பேரா போகுது 4 லட்சம் ரூபா. சும்மா ஜீப்பே. இப்போ இந்த அளவு நீலாம், இந்த வீட்டுக்கு நீலாம் சராசரியா அது ஒரு 5 சென்ட் 10 சென்ட் எடுக்கணும். பாருங்க இந்த இடத்துல இருக்கிற வீடு, அதாவது அந்த ஆக்கள்கிட்ட மக்கள் எங்கே போட்டு வரையும், சந்தைக்கு போட்டு வரையணுமோ. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சந்தை இருக்குமோ. அது குளச்சல் சந்தை, இங்கால உங்களோட ஒரு சந்தை. எல்லா பக்கம் ஒரு சந்தை. இது ஒரு பள்ளிக்கூடம். அது ஸ்கூலும் கோயிலும் எல்லாம் சேர்ந்து. வாணியகுடி நல்ல பேர் பாருங்க, வாணியகுடின்னு சொல்கிற ஒரு கிராமம். என்ன ஒரு ஆளுட கூட ஹோட்டலோ இது? இது ஹோட்டல் இல்லை, இது இஞ்சால இது ஹோட்டல், இது கடை. இப்போ மார்க்கெட் இந்த பெருசாக இருக்குது, எல்லாமே பெருசாக தான் இருக்கு. எல்லாம் பெருசு. சென்னை மாதிரி கிடையாது பார்க்க. சென்னை போயிருக்கிறீங்களோ? சென்னை போனது இது வரைக்கும் போகல. ஓ கப்பலில் உங்களோட போறீங்களா? அங்கே போகல. நான் ஒரு தொழில் நாங்க அதோட முடிஞ்சு அப்படியே முடிஞ்சது. சுற்றி அடிச்சு படுத்துருவீங்க. இங்கே பாருங்க இந்த வீடுகள் எல்லாம் எப்படி இருக்குது. வீட்டில் மாட்டுறோம். ஆ வீட்டில் போவா என்ன பீச் இருக்கா? உள்ளோடு பாப்பம். வந்து எங்கள் வீடு வரைக்கும் போ. ஓ சிற்றாலயம் செல்லும் பாலி எல்லா இடத்துலையும் சிற்றாலயம் இருக்கு. இதா பீச்சு? சித்தான கேட்ட இடத்துல இருக்க பீச் என்ன? கோடிமலை பீச்சா? வாணிக்குடி பீச்சா அங்கே? அதே இது எங்கே போகிறீங்க? என்ன மேலே ஏதோ செய்து கொண்டிருக்கீங்க? நம்ம என்னது கல்யாணம் கூட வீடு காட்டுகிறேன். வீடு கட்டுறதுக்கே பெரிய இதாக செய்யணும். இது பாருங்க நல்லா இருக்குது, சின்ன சின்ன வீடு நல்ல படிவாக இருக்குது. என்ன வேலை பண்ணிக்கணுமோ? வீடு எடுக்க. ஓ என்ன கயிறு இழுக்கிறேன் விலை பின்னி வீடு எடுக்குதோ? ஆ எடுக்கலாமா? எடுக்கலாம். ஆ நன்றி. வீடு வணக்கம். இங்கே கொஞ்சம் சிறுவர் மேலே இருக்கிறோம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எப்படி சுகம்? யூடியூப் எஃப்னா சுதன் இல்லைங்க, ஸ்ரீலங்கா. ஒரு ஊரை பற்றி ஒரு அடுப்பம் என்ன மாதிரியான்னு சொல்லி ஊரை சுற்றி பார்க்க வந்தேன். ஆ அப்படியா? ஸ்ரீலங்கா சும்மா யார் நாட்டுக்காரங்க பார்த்துக்கிட்டோ? சரி, இங்கே பார்த்தீங்கன்னா வேலை பின்னி கொண்டிருக்கேன். பார்ப்போம் என்ன மாதிரி வந்து இந்த புது வேலை. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? எப்படி சுகம்? எப்படி சுகம்? வா, எப்படி இருக்கிறீங்க? எப்படி சுகம்? நல்லா இருக்கிறோம். இது என்னத்துக்குரிய வேலை?
பெரிய மீனோ சின்ன மீனோ இந்த அளவுக்கு இப்போ இது எல்லாம் ஒன்று தான் நிறம் வேறு சேம் ஸ்ரீலங்கா ஆமாம் ஆமாம் ஸ்ரீலங்கா இலங்கை இங்கே என்ன வந்துருக்கு சுற்றி பார்க்க வந்தேன் அந்த அண்ணையோட அந்த ஸ்கூட்டியில் வந்து அங்கே நிற்கிறேன் அவர் சிவப்பு ஷர்ட்டோட நிற்கிறேன் உங்களை பழக்கம் எப்படி அங்கே கோடிமலைக்கு போனான் வீடியோ எடுக்க அங்கே அவர் வளைச்சி பழக்கமாகிட்டார் கல்யாணத்துக்கா இல்லை கோடமையில் வந்து வீடியோ எடுக்க வந்தேன் ஸ்ரீலங்காவில் இங்கே எந்த இடம் யாழ்ப்பாணம் கச்சாதீவு பக்கம் வந்துருக்குறீங்களோ இல்லை நான் வெளிநாட்டில் ஸ்ரீலங்கா பையன் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரையில் பாருங்க போல அது இப்படி அந்த அலை அடிக்குது அதை நான் போட்டு உள்ளுக்கு போட்டதோ உடைஞ்சிட்டுது சரியா நான் நன்றி போயிட்டு வரேன் பாய்